ஸ்ரீ குருபியோ நமக. என் பெயர் ராத்தி தன்ஷிகா. நான் 9ஆம் வகுப்பு இ பிரிவில் படிக்கிறேன். இன்று ஆசிரியர் தினம். ஏணிப்படிகளாய் இருந்து நம் உயர்வுக்கு வழிவகுக்கும் ஆசிரியர்களின் சிறப்புகளை பற்றி ஒரு சிற்றுரை கூற வந்துள்ளேன். ஒரு சிறு விதை தளிராகி செடியாகி அதன் பின் விருட்சமாக கதிரொளி அவசியம். அதுபோல ஒரு மாணவன் மனிதனாகி மாண்புமிகு மனிதனாகி அதன் பின் மனிதனாக ஆசிரியர் தரும் அறிவொளி அவசியம். கலங்கரை விளக்கமானது கடலில் திசை தெரியாத இருளில் கப்பல்களுக்கு கரை காட்டுகின்றது. அதை போல ஆசிரியரும் இருள் சூழ்ந்த இவ்வுலகில் மாணவர்களுக்கு நல்வழி காட்டுகின்றனர். கல்வி எனும் திரி போட்டு அறிவு எனும் விளக்கேற்றி வாழ்வினை ஒளிரச் செய்து ஒளிந்திருக்கும் திறமைகளை மெருகூட்டச் செய்பவர்கள் நம் ஆசிரியர்கள். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்ற வரிகளுக்கு ஏற்ப இறைவனுக்கு சமமாக கருதப்படும் ஆசிரியர்களுக்கு நன்றி செலுத்தி அவர்களை கொண்டாடும் தினம்தான் ஆசிரியர் தினம். தன்னுடைய வாழ்வில் ஆசிரியர் பணியை புனிதமாக கருதி ஒரு மாபெரும் தத்துவ மேதையாக உலகிற்கு தன்னை வெளிப்படுத்திய டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் 5ஆம் நாளே ஆசிரியர் தினம். இந்தியாவில் 1962ஆம் ஆண்டு முதல் ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒரு வெற்றுத்தாளாய் பள்ளியில் காலடி எடுத்து வைக்கும் நம்மை ஒரு புத்தகமாய் உருவாக்குபவர்கள் ஆசிரியர்கள். வெறும் கல்லாய் இருந்த மாணவர்களை பட்டை தீட்டி ஜொலிக்கும் வைரமாய் மாற்றியவர்கள் தன்னலமற்ற ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் நமது சமூகத்தின் முதுகெலும்பு. மாணவ சமூகத்திற்கு தேவையான ஆற்றல், ஊக்கம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி என அனைத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவனை நல்லவனாக, வல்லவனாக, சிறந்தவனாக, பண்புள்ளவனாக, அறிஞராக, மேதையாக உயர்த்தும் உன்னத பணி ஆசிரியர் பணி என்பதை யாராலும் மறுக்க முடியாது. நமது ஆசிரியர்களின் பொறுமையும் தியாகமும் வருடத்தில் ஒரு நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் கொண்டாடப்பட வேண்டும். நல்ல வழிகாட்டியாக விளங்கி மாணவர்களை சிறந்த மனிதர்களாக்குவது ஆசிரியர்கள்தான். ஆறறிவுக்குள் சிந்தனையை பெருக்கி சரியாமல் நிறுத்தி செயலை திருத்தி கீர்த்தியை உயர்த்தும் அன்பான ஆசிரியர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.